விட்டு இருந்தா அந்த கொலகார பட்டம் உன் மேல வந்து விழுந்திருக்கும். அதான் நீ சம்பாதிச்ச அடையாளம். யோ, இப்ப எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்த? எங்க குடும்பத்துக்கு நீ பண்ணதெல்லாம் பத்தாதா? போயா வெளியே முதல்ல. போடா. தம்பி, அம்மா தானப்பா பேசிட்டு போறாங்க. டேய், இவர் இந்த வீட்ல என்னைக்கு அடி எடுத்து வச்சாரோ அன்னையில இருந்து பிரச்சனை தான்டா. நான் எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான்டா தெரியும். எந்த நேரமும் மனசுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. எப்ப இந்த குடும்பத்துல என்ன நடக்கும்னே தெரியல. டேய், நீ இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின அப்புறம் உன்னை நான் புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். முதல்ல இந்த ஆளு வெளியே அனுப்புடா. வந்துட்டாரு. அங்கிள், சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா கோவம் தான் உங்களுக்கு தெரியும்ல. நான் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசினா மேலும் மேலும் திட்டுவாங்க. பரவாயில்லம்மா, அவங்க பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? நான் இங்க வந்ததுல இருந்து உன்னை சுத்தி நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு தானே இருக்கு. எனக்கு உங்க அம்மா பேசுறதுல எந்த வருத்தமும் இல்லம்மா. ஏமா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீயும் சொல்லல அவனும் சொல்லல. சாரி அங்கிள், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்லை. சரி, அதெல்லாம் விட. சத்யாவை முதல்ல நம்ம எப்படியாவது காப்பாத்தணும். சரிங்க அங்கிள், முதல்ல நவீன் வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு செக் பண்ணலாமா? வா. என்ன அங்கிள் இப்படி பண்றாங்க? அலோ பண்ண மாட்டாங்கம்மா. சரி, அடுத்து என்ன அங்கிள் ப்ரொசீஜர்? அடுத்தது இறைவனுடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு எப்படி கொலை நடந்துச்சு, எந்த டைம்ல கொலை நடந்துச்சு, கொலையாளி எப்போ அந்த வீட்டுக்குள்ள வந்தான், இதெல்லாம் செக் பண்ணுவாங்கம்மா. எப்படியும் அந்த வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய வீடு வேற, சிசிடிவி கண்டிப்பா போட்டிருப்பாங்க. அதுல இருக்கிற ஃபுட்டேஜ், அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு கொலையாளி வந்துட்டு போன நேரத்தையும் இறந்த நேரத்தையும் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் சார்ஜ் ஷீட் போட்டு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுவாங்க. விசாரணையை முடிச்சுட்டு அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ இப்ப போஸ்ட்மார்ட்டம் எங்க பண்ணுவாங்க? எங்க ஜிஹெச்ல தான் பண்ணுவாங்கம்மா. அப்போ கொலை என்ன டைம்ல நடந்துச்சுன்னு இவங்க சொன்னாங்க? ஒரு நிமிஷமா, அங்கே கேட்கலாம், வா. சார் சொல்றா. நான் எதுவும் பண்ணல சார். பண்ணல. என்னடா சவுண்ட் எகுறுது? அந்த அளவுக்கு தைரியமா? ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தமல்ல, அதான் திமிரா பேசுற. சொல்றா, எதுக்கு பண்ண? என்ன மோட்டிவ்? சார், நான் சொல்றத கேளுங்க சார். நான் கொலை எதுவும் பண்ணல சார். விடுங்க சார். யோ, ரெண்டு கையை பிடிங்கயா. யோ, கையை விடியா. மரியாதை சொன்னா கேட்க மாட்டான். என்ன பண்ண போறீங்க? நம்ம ட்ரீட்மென்ட் தான் இதுக்கெல்லாம் சரி வரும். ஆரம்பிங்கயா. சார், நான் தான் சொல்றேன்ல சார், எதுவுமே பண்ணலன்னு. அதுக்கு அப்புறம் புடிச்சிடுறீங்க. விடுயா சார், விடுங்க சார் கையை. சார் வாணா சார். சார் சார் அடிங்க. சொல்றா. சரி அடிங்க. சொல்றேங்கறல. இது பண்ணலையா? சார் சொல்ல போறீ. சொல்றா. சொல்றா. சார், நான் இது பண்ணல சார். சொல்றா. 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 சார், நான் விட்டுருங்க சார். நான் இது பண்ணல சார். உனக்கு என்ன மோட்டிவ்? சார், சொல்றது கேளுங்க சார். இது பண்ணல சார். எந்த மோட்டிவ் இல்ல சார். சார், என்னம்மா நீங்க பாட்டுக்கு வந்துட்டு ஒரு மர்டர் கேஸ் சம்பந்தப்பட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் தர முடியாது. இல்ல சார், ப்ளீஸ். அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சார். என் ஃப்ரெண்டு செய்யாத கொலைக்காக சந்தேக பேர்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க சார். அவரை காப்பாத்தணும்னா அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும் சார். அதுக்காக நான் என்னோட ரூல்ஸை மீற முடியுமா? நியாயமா ஒரு மர்டர் நடந்துச்சுன்னா அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் சப்மிட் பண்ண முடியும். நீங்க உங்க லாயர் மூலமா பெட்டிஷன் போட்டு ஸ்டேஷன்ல அதை வாங்கி பார்த்துக்கோங்க. இங்க நான் அதை கொடுக்கறது இல்லீகல். இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா என் பேர் தான் கெட்டு போயிடும். முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. சார்,
ஸ்டேஷனுக்கு போய் அதெல்லாம் வாங்கி பார்க்கறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும் சார். முதல்ல அவனை காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னு தான் சார் நாங்கள் பார்க்குறோம். சார் அதுக்கு அந்த போஸ்ட்மார்டம் ரொம்ப முக்கியம் சார். ப்ளீஸ் சார், நாங்கள் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சார். காப்பி கூட வேணாம் சார், ஒரு வாட்டி அதை நாங்கள் பார்த்துட்டு போயிடுறோமே. சார், நீங்க ரிப்போர்ட் கூட காட்ட வேண்டாம் சார். அதுல என்ன இருக்குன்னு டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்க சார், அது போதும். அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நீங்க கிளம்புறீங்களா இல்ல நான் போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டு நீங்க தொந்தரவு பண்றீங்கன்னு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவா? அடுத்து என்ன பண்ணலாம் அங்கிள்? மா, அடுத்து போய் சத்யாவை பார்ப்போம்மா. அங்கிள், சத்யா காலையில ஏதாவது சாப்பிட்டாரா? இல்லம்மா, அதுக்குள்ளதான் அவனை கூட்டிட்டு போயிட்டாங்களே. கூட்டிட்டு போனவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களோ இல்லையோன்னு தெரியல. நம்ம ஒரு வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு வாங்கி கொடுத்துடலாம். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அங்கிள். நம்மள நம்பி வந்தவர் இன்னைக்கு லாக்அப்ல உட்காந்துருக்காரு. எப்படியாவது காப்பாத்தணும் அங்கிள். காப்பாத்திடலாம் அஞ்சலி, நம்பிக்கையோட இருப்போம். கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா? வா போலாம், வா. சார். என்னய்யா? சார் அவன் ரொம்ப பாவம் சார். ஆளும் ரொம்ப வீக்காக இருக்கான் சார். ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் சார். அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் ஆகாதியா சார். எதுக்கு நீ இவ்வளோ பதற? சார் இல்லை சார், அந்த பொண்ணு அன்னைக்கு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு போச்சு. ஏதாவது பிரச்சனை ஆகிட்டு போகுது சார். யோ, பப்ளிக் தாயா நம்மளை பார்த்து பயப்படணும். பப்ளிக்கை பார்த்து நாம பயப்படக்கூடாது. உங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த காக்கி யூனிஃபார்ம்? ஒன்றும் புரிய மாட்டேங்குதியா? போயா. சார், ஒரு வாட்டி சத்யாவை பார்க்கணும். நீங்க இஷ்டப்பட்டப்பெல்லாம் வந்து பார்த்துட்டு போறதுக்கு இது என்ன கண்காட்சியா? அதான் அன்னைக்கு காலையில பேசுனீங்கல்ல, முதல்ல ஒரு லாயரை வச்சு கோர்ட்டுக்கு போங்க, அங்க வச்சு பேசிக்கலாம். இல்ல சார், இது வேற விஷயம். சத்யா எங்க இருக்காரு? சத்யா, அஞ்சலி, வாமா. ஏய் சத்யா, என்னடா இது? என்னடா இப்படி அடிச்சிருக்காங்க? என்னம்மா இது? சத்யா?